ஏஐயோட பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கேட்டா நீங்க மக்களுக்கு சொல்லுற நான் வந்து ஏஐ வந்து வேலை எடுக்குதுன்னு கேட்டா 20% எடுக்குது, அது ஒரு நெகட்டிவ். பாசிட்டிவ்னு கேட்டா ஏஐ வந்து பல வேலைகளை. டேட்டா சயின்ஸ்ல ஏஐயோட பங்கு என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? டேட்டா சயின்ஸ்க்கு ஏஐக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்ப ஏஐ வச்சு என்னெல்லாம் செய்யலாம் செய்ய முடியாதுன்னு கேட்டா எக்ஸாம்பிளுக்கு என்ன? ஏஐ வச்சு செய்ய முடியாதது அப்படின்றது இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளவங்க ஐடிக்குள்ள வராம இருக்கிறது நல்லது அப்படின்னா யாராவது பீப்புளுக்கு வந்து கண்டினியூஸ் லேர்னிங் இருக்கக்கூடாது. நான் ஒரு வேலை படிச்சு முடிச்சிட்டேன், இதை மட்டும் தான் நான் வந்து காலத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், நான் அப்ஸ்கில் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்க வரக்கூடாது. என்ஜிஓல இப்ப டேட்டா சயின்ஸோட தேவை இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா அது எப்படி அங்க யூஸ் ஆகும்னு கேட்டா எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் என்ஜிஓல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் கரண்ட்ல ப்ராப்ளம் இருக்காது பார்க்கணும். ரொம்ப நாளாவே நம்ம ஈர்த்துட்டே இருக்கு, நம்ம அதை பக்கம் போகாம இருக்கோம் அப்படிங்கிறதுல அதுவும் என்னன்னு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தலாம் அப்படிங்கிறதுல உங்களுடைய சஜஷன் ஏதாவது சொல்லலாங்க? உங்களுக்கு பல நாளா மைண்ட்ல ஒன்று ஓடிட்டே இருக்குன்னா அது செஞ்சு பாக்குறத தவிர்த்து ஒரு வழியே இல்லை, இறங்கி இருக்கும். இப்போ காலேஜ் படிக்கும் போது இல்ல முடிக்கிற டைம்லயோ அடுத்து அவங்க முடிவு எடுத்தவங்க தெளிவா அந்த பாதையில போவாங்க. முடிவு எடுக்காதவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி அந்த முடிவு எடுக்கலாங்கிறதுக்கான வழிகாட்டு? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து உங்கள்கிட்ட அந்த பதில் இருக்கு. செகண்ட் விஷயம் இப்ப எங்கிட்ட இருந்து கேட்கும் போது நம்ம வந்து யாருமே ஃபோர்ஸ் பண்ணி எந்த டெசிஷனை எடுத்து வைக்க முடியாது, திணிக்க முடியாது. ரெண்டாவது விஷயம் நம்ம பாதையை தான் காமிக்க முடியும். ஐடில எத்தனை துறைகள் இருக்கு, இதனுடைய அப்ளிகேஷன் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். முடிஞ்சா அது நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். இன்னைக்கோட செஷன் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமா வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீடைல்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்ம்ல சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. நம்ம டீம் 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க. இப்போ பிகினரா கேக்குறோம் அப்படின்னா இப்ப ஏஐயோட பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கேட்டா நீங்க மக்களுக்கு சொல்லுற நான் வந்து ஏஐ வந்து வேலை எடுக்குதுன்னு கேட்டா 20% எடுக்குது, அது ஒரு நெகட்டிவ். பாசிட்டிவ்னு கேட்டா ஏஐ வந்து பல வேலைகளை ஃபாஸ்டா முடிக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா நான் அதுல பாக்குறேன். ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா ஏஐ இஸ் ஆக்சலரேட்டிங் மெனி ஜாப்ஸ். நெகட்டிவ் த சேம் டைம் ஏஐ இஸ் டேக்கிங் அவுட் மெனி ஜாப்ஸ். டேட்டா சயின்ஸ்ல ஏஐயோட பங்கு என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? டேட்டா சயின்ஸ்க்கு ஏஐக்கு பெரிய வித்தியாசம் ஒன்று கிடையாது. டேட்டா சயின்ஸ் அப்படின்றது ஒரு டெர்மினாலஜி. உங்க பேர் என்ன? அருண். என்னோட பேரு ஜான். பேரு தான். ஓகே. அப்ப அந்த பேருக்கு வேணா விளக்கம் கொடுக்க முடியும், எதுக்காக நம்மளுடைய அப்பா அம்மா இந்த பேர் வச்சிருக்காங்கன்றதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கலாம். பட் அருணா ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னா ஹியூமன் பீயிங்க்கு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. 2 கை இருக்கணும், 2 கால் இருக்கணும், இல்லைன்னா ஒரு கை இருக்கணும், கால் இருக்கணும், பேசணும், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதெல்லாம் தான் ஏஐ டேட்டா சயின்ஸ் ஆர் டெர்மினாலஜிஸ். நம்ம அதுக்கு டெஃபினேஷன் கொடுக்கலாம். பட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா பைத்தன் வேணும், மிஷின் லேர்னிங் வேணும், டீப் லேர்னிங் வேணும், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் வேணும், டைம் சீரியஸ் மாடலிங், இந்த மாதிரி நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கு. இப்போ ஏஐ அப்படின்றது என்ன சொல்லணும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதனோட பர்பஸ் என்ன? எனக்கு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுனால நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல முடியும். இப்ப இந்த இடத்துல ஒரு ரோபோட் உட்காந்து பேசுது அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிறது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் சொல்ல மாட்டோம், ஏஐ இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப அதுக்குள்ள சப்ளை பண்ணக்கூடிய அந்த நாலேஜ்னால அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும், கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதனால அதுக்கு பின்னாடி ஏஐ, யூடியூபுக்கு பின்னாடி ஏஐ இருக்கு, சாட்ஜிபிடி பின்னாடி ஏஐ இருக்கு, அதனால அது ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றோம். அதுதான் டெஃபினிஷன். Human intelligence is injected behind missions. It's called artificial intelligence. Definitely. Data science define தான் பண்ண முடியும். டேட்டா வச்சு சயின்ஸ் அப்படின்னா ப்ரெடிக்ஷன்ஸ். ஒரு பாஸ்ட் பேட்டர்ன்ஸ் ஹிஸ்டரிஸ்லாம் வச்சு யூ ஆர் ப்ரெடிக்டிங் சம்திங். 5, 10, 15, 20 அடுத்த நம்பர் 25. அப்ப அந்த டேட்டா வச்சு யூ ஆர் ஃபைண்டிங் த பேட்டர்ன்ஸ் டு மேக் சம் ப்ரெடிக்ஷன்ஸ். இப்ப இதுக்கு இந்த டெஃபினேஷன் தான் கொடுக்க முடியுமே தாண்டி டிஃபரன்சஸ் அப்படின்றத நம்ம வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதை இயங்கணும் அப்படின்னா இதுக்கு எல்லாமே எனக்கு வேணும், அவ்வளவுதான். இப்ப ஏஐ வச்சு என்னெல்லாம் செய்யலாம் செய்ய முடியாதுன்னு கேட்டா எக்ஸாம்பிளுக்கு என்ன? ஏஐ வச்சு செய்ய முடியாதது அப்படின்றது ஒண்ணு இல்லையா? அப்படி சொல்ல முடியாது. இன்னொரு ஹியூமனுடைய அப்படியே ரெப்ளிகாவா இப்ப நான் என்னென்னலாம் பண்றேனோ அதவே அது பண்ண வைக்க முடியும். பட் அதுக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு அப்பர் கேப் வச்சிருவேன், இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு. எந்திரன் படமே எடுத்துக்கோங்க, எல்லாமே அது பண்ணும். ஹியூமன் இமோஷன்ஸ் கூட பண்ணாது அப்படின்ற மாதிரி, பட் இமோஷன்ஸ் ஃபீட் பண்ணிடலாம், அது டேஞ்சரஸா ஆக்குறதுக்கு பண்ணிடலாம். பட் அது ஒரு சூப்பர் ஹியூமனை விட ரொம்ப பெரிய சூப்பர் ஹியூமன் பீயிங் ஆகிறதுக்கு முடியாது. ஏன்னா நான் விட மாட்டேன், பிகாஸ் அதை விட நான் தான் சூப்பர் பவர். அது வந்து அதனுடைய ஏஐ செய்ய முடியாத ஒரு விஷயம். பட் என்னுடைய வேலைக்கு ஆக்சிலரேட் பண்றதுக்கு பல விஷயங்களை அதை வச்சு பண்ண முடியும். அதுதான் ஏஐனுடைய சூப்பர் பவர். முடியாத விஷயம்ன்றது என்னைய விட அது அதிகமா நாலேஜ்ல போறதுக்கு ஹியூமன்ஸ் ஒன்றதான். இது ஒரு ஜெனரல் கொஸ்டின். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டோ இல்ல ஒரு காலேஜ் முடிச்சுட்டு இப்போ
ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களோ, ஒரு நாணயத்தை ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களோ, அவங்களோட பாதை ஐடிங்கிறத முடிவு பண்றதுக்கு அவங்க எப்படி அதை டிசைட் பண்றதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் நீங்க சொல்லுவீங்க? அவங்களுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் வேலை பிடிக்கல, சேலரி அதிகமா கிடைக்கல, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஏன்னா பல கோடி இன்வெஸ்ட் பண்ணணும். வேற என்ன பாசிபிள் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது நான் ஐடி ஜாப்ஸ் நிறைய இருக்கு. பிபிஓ கால் சென்டர்ஸ் இருக்கு, சின்ன சின்ன கிராஃபிக் டிசைனர்ஸ் இருக்கு, வீடியோ எடிட்டிங் இருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் ஸ்கில் பேஸ்டாவும் இருக்கு. நான் ஐடி, அதாவது ஐடிக்குள்ள இல்லாம நீங்க நான் ஐடி கோடிங் இல்லாம நான் சொல்றேன். இப்படி பல ஆப்ஷன் அவங்க கண்ணு முன்னாடி தெரியுது. ஆனா அவங்களுக்கு ரியலைஸ் பண்றாங்க, இதுல நான் வந்து உள்ள போனா ஒரு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு ஐடில சம்பாதிக்கிறவங்களை விட என்னால அதிகமா சம்பாதிக்க முடியாதுன்ற ரிலேஷன் பாயிண்ட்டுக்கு வராங்க. அப்ப அவங்களுக்கு மணி ஃபர்ஸ்டா தெரியும். மணி ஃபர்ஸ்டா தெரியும் போது கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. இன்வெஸ்ட் பண்றதுக்கு காசு இல்லை, பிசினஸ் பண்றதுக்கு காசு இல்லைன்னா எனக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி ஐடி தான். அதனால பல பேருக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அது வந்து இந்த ஒரு மணி அங்க நிறைய இருக்குது புழங்குது அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக தே ஆர் கம்மிங் இன் சைட். ஸோ அப்படி அந்த மணி எனக்கு இமீடியட்டா தேவை அப்படின்னா பீப்புள் ஆர் ஐடென்டிஃபைங் திஸ் இஸ் தி ஆப்ஷன் தட் ஐ ஷுட் சூஸ் அப்படின்றத கன்வின்ஸ் ஆகி இப்போ ஐடிக்குள்ள என்னென்ன ஜாப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு கோடிங்ல என்னென்ன டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. ஸோ இஃப் அ பர்சன்ஸ் கோல் இஸ் டு கெட் இமீடியட் மணி, மோர் மணி தட் நன் அதர் டெக்னாலஜிஸ் கேன் கிவ் ஆர் எனி அதர் ஜாப்ஸ் கேன் கிவ் அப்படின்னா ஐடிக்குள்ள வரலாம். அதோட தொடர் கேள்வியா ஒருவேளை இவன் இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளவங்க ஐடிக்குள்ள வராம இருக்கிறது நல்லது அப்படின்னா யார? பீப்புளுக்கு வந்து கண்டினியூஸ் லேர்னிங் இருக்கக்கூடாது. நான் ஒரு வேலை படிச்சு முடிச்சிட்டேன், இது மட்டும் தான் நான் வந்து காலத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், நான் அப்ஸ்கில் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்க வரக்கூடாது. இந்த ஃபீல்டு வந்து எப்பவுமே இவால்வ் ஆகிட்டே இருக்கும். இன்னொரு பொசிஷன் இன்னொரு பொசிஷனுக்கு ஸ்ட்ரைட்டாவே 180 டிகிரிக்கு நீங்க டிரான்ஸ்ஃபார்ம். இன்னைக்கு கிராஃபிக் டிசைனர் இருக்கிறவங்க நாளைக்கு ஒரு ஏ இன்ஜினியர் ஆகலாம். இங்க ஏ இன்ஜினியர் இருக்கிறவங்க நாளைக்கு ஒரு சிடிஓ மாறிடலாம். எங்க இருந்து எங்க வேணா ஜம்ப் ஆகிக்கலாம். ஒரே பொசிஷன்ல ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷத்துக்கு மேல இருந்தாவே டேஞ்சர். அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது. இப்போ ஒரு என்ஜிஓல இப்போ டேட்டா சயின்ஸோட தேவை இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா அது எப்படி அங்க யூஸ் ஆகும்னு கேட்டா எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும்? என்ஜிஓல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் கரண்ட்ல ப்ராப்ளம் இருக்கான்றது ஆல்ரெடி சிஸ்டம் வந்து பெர்ஃபெக்டா தான் இயங்கிட்டு இருக்கு, எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா அங்க டேட்டா சயின்ஸுக்கு தான் தேவையில்லை. பட் என்னால ஒரு சில டேட்டாவை ஹேண்டில் பண்ண முடியல, இதெல்லாம் வச்சு ஏதாச்சும் ஒரு பர்சனோட ஹெல்ப் எடுத்து நான் அந்த டேட்டாஸ்ல எப்படி போகுது அந்த ஃப்ளோ அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த பர்சனோட இன்புட்ஸ் கேட்டு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு 100% எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் மேனுவல் ஒர்க் கரண்ட்லி ப்ராப்ளம் இல்லை. பட் இப்போ டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ சொல்யூஷன்ஸ் கொடுக்கறதுனால நான் மேனுவலா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒர்க் எத்தனை பெர்சன்டேஜ் ரெடியூஸ் ஆகும், அதுதான் கேள்வி. என்ஜிஓனுடைய கேள்வி அப்படிதான் இருக்கும். அப்படி கேட்டீங்கன்னா அதை நீங்க வந்து என்ஜிஓவா டிசைட் பண்ணணும், இதை எடுத்து பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு அந்த டிசிஷன் ஃபேஸுக்கு நீங்க போவீங்க. அதை நீங்க வந்து கன்சாலிடேட் டிசைட் பண்ணி ஓகே அதுக்கு ஒர்க் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், அதுக்கு வந்து இன்வெஸ்ட் இப்போ பண்ண முடியுமா இல்லையா, இல்லை கொஞ்ச நாளைக்கு இதை வச்சு சஸ்டெயின் பண்ணலாமா இல்லைன்றது நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி அன் என்ஜிஓ அப்படின்னு சொல்லும் போது பல ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும், அப்பர் கேப்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்க வந்து டிசைட் பண்ணிட்டு ஓகே இப்போ வேண்டாம் இல்லைன்னா இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு காம்படிஷன்ல எதுவுமே இல்லை, என்ஜிஓல காம்படிஷன் இருக்கு. பட் மற்றவங்களுக்கு கம்பெனியா இருக்கும் போது காம்படிஷன் இருக்கு. அப்போ அவங்களுக்கு மஸ்ட், உங்களுக்கு மஸ்ட் கிடையாது. ஸோ அதனால வரி பண்ணிக்க வேண்டும். இப்ப நீங்க எனக்கு ஏதாச்சும் இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல இருந்து எனக்கு ஏதாச்சும் சஜஷன். இப்ப நான் வந்துட்டு ஒரு கட்டத்துல ஒரு எம்பிஏ வச்சிருக்கேன், ஒரு கட்டத்துல எம்எஸ்டபிள்யூ வச்சிருக்கேன். அதை இருக்கக்கூடிய நான் கோர்லயே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு சஸ்டெயின் பண்ணலாம்னு ஒரு இடத்துல வச்சேன். அடுத்து இல்ல நமக்கு ஒரு இடத்துல ஒரு விஷயம் ரொம்ப நாளாவே நம்ம ஈர்த்துக்கிட்டே இருக்கு, நம்ம அதை பக்கம் போகாம இருக்கோம் அப்படிங்கிற இடத்துல அதுவும் என்னன்னு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தலாம் அப்படிங்கிற இடத்துல இப்ப இந்த டெசிஷன்ங்கிறது வந்துட்டு ஒரு பலகட்ட ஒரு 2 month ரிசர்ச்சுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணிருக்கேன். அப்படிங்கும்போது இது நீங்க இப்ப நம்ம இன்டராக்ட் பண்றது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய சஜஷன் எனக்கு ஏதாவது சொல்றதாங்க? உங்களுக்கு பல நாளா மைண்ட்ல ஒன்று ஓடிட்டே இருக்குன்னா அது செஞ்சு பார்க்கறத தவிர்த்து ஒரு வழியே இல்லை, இறங்கிடணும். பல நாளா எனக்கு நீச்சல் அடிக்கணும்னு தோணிட்டே இருக்கு, கிணத்துக்குள்ளேயே நான் குதிக்கலனா பண்ணவே முடியாது. அப்ப ஏதாச்சும் அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அறிகுறி, ஒரு சைன் தட் வி ஹேவ் டு ட்ரை. ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கலாம் நெகட்டிவா இருக்கலாம், அது அடுத்த விஷயம். பட் அந்த ப்ராசஸ்க்குள்ள நான் இறங்கிடணும். இறங்காம வெளியில நின்றுனா கையில இப்படி நீச்சல் வேலைக்காகாது. ஸோ அதனால நீங்க உள்ள இறங்கி பார்த்து பண்ணீங்கன்னாதான் அதனோட ரியாலிட்டி என்னன்றது தெரியும், டெப்த் ஆள் என்னன்றதுலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அதனால நீங்க இறங்கி பிளே பண்றதுதான் ஒரே ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
இது வந்துட்டு ஒரு அவுட் ஆஃப் கொஸ்டின்ல இதுக்கோட கனெக்ட் ஆகலாம். என்னை சார்ந்தது பொதுவா ஒரு ஸ்டூடெண்ட் ஆஸ்பெக்ட்ல கேட்கக்கூடியது. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஒட்டி தான் ஒர்க் பண்றாங்க, கம்யூனிட்டியோட தான் ஒர்க் பண்றாங்க. அப்ப பசங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய கெரியருக்கான ஒரு டெசிஷன் மேக் பண்றதுல வந்துட்டு அவேர்னஸ் இல்ல. நம்ம அதுக்கு என்ன மாதிரியான அவேர்னஸ் எல்லாம் தேவைப்படுதோ அது தனித்தனியா அதை கொடுக்குறோம். அது அவங்க தான் ஆனா எண்ட் ஆஃப் த டே முடிவு எடுக்க முடியும். நம்மளால தகவலை தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். அவங்க எதிர்பார்க்க, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாப்பாடு பிடிக்கும் மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறதே அவங்களுக்கு இன்னும் தேர்வே பண்ண முடியல. அவங்களுக்கு கிடைச்ச சாப்பாடு தான் வரையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் சாப்பாடுன்னு சொல்றது கெரியர் அப்படிங்கிறதா இருக்கும். அப்ப அந்த மாதிரி அவேர்னஸ் இல்லாத பசங்களை எப்படி வந்துட்டு நம்ம அவங்களுக்கு, அது ஐடியா இருக்கலாம் இல்ல நான் ஐடியா இருக்கலாம், அவங்கள ஐடென்டிஃபை பண்றதுங்கிறது எக்ஸ்ப்ளோர் பண்றது மூலியமா தான் பண்ண முடியும். அதுக்கு ஏதாச்சும் நீங்க சஜஷன் சொல்லி ஏதாச்சும் சொல்றீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அந்த மாதிரி இருக்கக்கூடிய பசங்களை இப்போ காலேஜ் படிக்கும் போதோ இல்ல முடிக்கிற டைம்லயோ அடுத்து அவங்க முடிவெடுத்தவங்க தெளிவா அந்த பாதையில போவாங்க. முடிவு எடுக்காதவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி அந்த முடிவு எடுக்கலாங்கிறதுக்கான வழிதான். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நீங்க ஆல்ரெடி நிகழ்ந்துறாரு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து உங்கள்கிட்ட அந்த பதில் இருக்கு. செகண்ட் விஷயம் இப்ப எங்கிட்ட இருந்து கேட்கும் போது நம்ம வந்து யாருமே ஃபோர்ஸ் பண்ணி எந்த டெசிஷனை எடுத்து வைக்க முடியாது, திணிக்க முடியாது. ரெண்டாவது விஷயம் நம்ம பாதையை தான் காமிக்க முடியும். அப்ப அந்த பாதையை வந்து ஐடில எத்தனை துறைகள் இருக்கு, டிஃபரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு, இதனுடைய அப்ளிகேஷன் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். முடிஞ்சா அதுல நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும். ஏதோ ஒரு யூஸ் கேஸ்ல ஒரு என்ஜிஓவா இருக்கிறீங்கன்னா கிராஃபிக் டிசைனிங் ஒரு ஃபீல்டு இருக்கு, அடுத்து வீடியோ எடிட்டிங்னு ஒரு ஃபீல்டு இருக்கு. அந்த மாதிரி பல ஃபீல்ட்ஸை டீகோட் பண்ணி எடுத்து வச்சு நீ எல்லாத்துலயுமே உன்னோட ஒர்க் பண்ண, எதுல உன்னுடைய கியூரியாசிட்டி அதிகமா இருக்குன்னு பாரு. அதுலதான் நீ உன்னுடைய பேஷனை வந்து நீ கண்டுபிடிக்க அப்படின்றதுக்கு சிம்பிள், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டு வர வேண்டாம். சிம்பிள் யூஸ் கேஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டா அவனுக்கே வந்து ரேட்டிங் போட்டுக்கோ, செல்ஃப் ரேட்டிங் போட்டுக்கோ. எனக்கு 1 to ஆன் ஸ்கேல 1 to 10ல எனக்கு இதுதான் ரேங்கிங், எல்லாமே பிடிச்சிருக்குன்றான என்ன பண்றது, புரியுதா? அப்ப இதுல வந்து எனக்கு ரேங்க் நம்பர் 10 இது பிடிச்சிருக்கு, நான் ரேங்க் 9 இதுக்கு கொடுப்பேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 ஃபில்டர் அவுட் ஆயிடுச்சு. அப்ப அது 5 நீ ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், விட்டுரு, அது உனக்கு பிடிக்கல. லெவல் 2 காம்ப்ளெக்சிட்டி, இது புதுசா நீ கேட்கும் போது எனக்கு புது ஐடியா வருது. இப்போ லெவல் 2 காம்ப்ளெக்சிட்டின்னு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். இப்போ இதுல வரும்போது ஓகே இது கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபில்டர் அவுட் பண்ண, ரேட்டிங் போட. இப்போ கடைசியா ஏதோ 1-2 அதுல யூ கேன் ட்ரை. அப்படி நீங்க ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒரு செஷன்ஸ் ஒரு 1 வீக் அந்த மாதிரி கண்டுபிடிச்சு அவன் ப்ராப்பர் பேட்டர்ன் எடுத்து வச்சீங்கன்னா அந்த பர்சன் அவனுக்கு என்னன்றதை கண்டுபிடிச்சிருவான். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச கெரியர் அசஸ்மெண்ட் பண்றதுக்கான டூல் ஏதாச்சும் இப்போதைக்கு இல்ல. மேபி இது நீங்க சொல்லும் போது புது ஐடியா. இது மேபி ஒரு டூலா யாராச்சும் நீங்க பண்றீங்களா பண்ணலாம். டூலா எடுத்துட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃப்ரீலான்ஸ் டிஃபரெண்டா நீங்க வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஆன்லைன்ல போயிட்டு சார்ஜ் நான் சொன்ன ஐடியாவை வச்சு லெவல் 1 என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இது லெவல் 1க்கு உங்களுடைய கோல், they have to find out what is their best suitable jobs and give me what are the different IT skill sets that we have, job specific. Okay, job specific கொடுத்துட்டேன். Now level 1 to level 5 you want to differentiate with the task and give me the questions along with the step by step guidance on how I can teach my students. So teaching phase முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து ஃபைண்டிங் ஃபேஸ். அந்த ஃபைண்டிங் ஃபேஸ்ல ஐ வாண்டட் டு கிவ் क्वेश्चंस டு them, so they are going to solve. அந்த சால்விங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையன்றதை அசஸ் பண்ணி அவங்க ரேட்டிங் போடுவாங்க. so give me that rating card so that I can give to them. அப்ப அவங்க செல்ஃப் எவாலுவேட் பண்ணி அப்ப அந்த மாதிரி நீங்க பேசும்போது கொஞ்சம் பேசும்போது அதுவே கொடுத்துரும். நீங்க ஒரு டூலா பில்ட் பண்ணி செல் பண்ணலாம். அவ்வளவுதான். This is your A Coach John. Let's make AI simplified. See you all in the next episode. Bye. Cheers.